சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கீர்த்தி, கீர்த்தி, என்னாச்சு? கீர்த்தி, என்னாச்சு? உடம்பெல்லாம் கொதிக்குது. காய்ச்சலா? இல்லங்க, இந்த விட்டுருங்க. கீர்த்தி, உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ எதுவும் சாப்பிடாம இருக்கிறது சரியில்லை. முதல்ல எந்திரிச்சு வா, சாப்பிட்டு மாத்திரை போடு. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். எனக்கு எதுவுமே வேண்டாம். சொன்னா கேளு கீர்த்தி. எந்திரி, முதல்ல எந்திரி. எந்திரி, சொன்னா கேளு. என்ன நீங்க எதுவும் கேட்றாதீங்க. என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால கேட்காம இருக்க முடியாது கீர்த்தி. உங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ண எப்படி மனசு வந்துச்சு? நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு பேர் அவங்களால வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயோ, கீழே சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே இவரை பேச விட்டா என்னையும் என் அம்மாவையும் ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டாலும் போட்டுருவாரு. அப்புறம் நாங்க நடுத்தருவுல தான் நிக்கணும். அதுக்கு நம்ம விடக்கூடாது. இங்க எனக்கு தெரியுங்க, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு நீங்க வரட்டும் தான் நான் காத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்கலங்க. நான் கிளம்புறேன். கீர்த்தி, எதுக்காக போறேன்னு சொல்ற? கீர்த்தி, சொல்றத கேளு. கீர்த்தி, உனக்கு உடம்பு சரியில்லை. கீர்த்தி, கீர்த்தி, கொஞ்சம் கேளு, பொறுமையா கேளு கீர்த்தி. கீர்த்தி, எதுக்காக கோவப்படுற? எனக்கு இந்த வீட்டோட கௌரவமும் உங்களோட மரியாதையும் தான் முக்கியம். ஓ கீர்த்தி, நான் சொல்றத கேளு. அம்மா பண்ண பாவத்துக்கு, அவங்க உங்க எல்லாருக்கும் செஞ்ச துரோகத்துக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கீர்த்தி, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். கோவப்படல. இல்லங்க, பரவாயில்லைங்க. ஒரு விதத்துல நானும் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேங்க. கீர்த்தி, அதுதான் உங்களுக்கும் நல்லது. நான் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கற மரியாதையாவும் இருக்கும். உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போகாத. பரவாயில்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க. நீங்க நான் சொல்றத கேளுங்க. கீர்த்தி, நான் சொல்றத கேளு கீர்த்தி. கீர்த்தி, விடுங்க. கீர்த்தி, நான் சொல்றத கீர்த்தி. கீர்த்தி, நான் சொல்றத கேளு. நில்லு கீர்த்தி. என்ன பண்ற நீ? என்ன விடுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க தகுதி இல்ல. நான் போறேன். கீர்த்தி, நில்லு கீர்த்தி. நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ ஏன் வீட்டை விட்டு போகணும்? அதான் அவங்க பண்ண தப்புக்கு நீ தான் அவங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேல, அது போதாதா? போதாதுங்க. நீங்க கோபுரம் மாதிரி அதுல ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டேனே, அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சே தீரணும். இங்க பார் கீர்த்தி, நீ என்ன தப்பு பண்ண? எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. முதல்ல வா, சொல்றேன்ல, சொன்னா கேளு. வா, வான்றல, வா, உட்காரு. என்ன விடுங்க, நான் போறேன். சொல்றேன்ல, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல, நகை வாங்கறதுக்கு பணம் வேணுமான்னு. அப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக அத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணும்? இல்லங்க, நானும் எங்க அம்மாவும் ஒரு நாள் கூட இப்படி திருடினது இல்ல. நாங்க பசி பட்னியில இருந்தப்ப கூட இப்படி ஒரு காரியத்தெல்லாம் எங்க அம்மா பண்ணதில்ல. ஆனா தன் பொண்ணுக்கு தாலி பெருக்கி போடணும்னு அந்த சந்தன பாண்டி சொன்ன போட்டி தான் எங்க அம்மாவை இப்படி திருட வச்சிருச்சு. என்ன சொல்ற கீர்த்தி? உங்களுக்கு தெரியாததாங்க, கல்யாண மண்டபத்துல சீர் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்க ஊர்க்காரங்க முன்னாடி செல்வியோட அப்பா எங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்பட வச்சாரு. அதே மாதிரி தாங்க இப்ப தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கும் எனக்கும் சேர்த்து செய்யறோன்னு அவரோட பணக்கார திமிர எங்க கிட்ட காமிச்சு, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க, எங்க பொண்ணு செல்விதான் வசத்தின்னு எல்லாருக்கும் காமிக்கணும்னு அவர் பண்ண கூத்துனாலதாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பணம் கொடுத்து சரி பண்ணிருப்பேன்ல. எப்படிங்க? நான் எப்படிங்க உங்ககிட்ட பணம்
கேட்க முடியும்? ஏற்கனவே நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையவே பிச்சை போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட போய் சீர் செய்ய பணம் கேக்குறது அம்மாக்கு அவமானமா இருக்காதாங்க? தன்னோட மாப்பிள்ளை கிட்டே பணத்தை வாங்கிட்டு அவருக்கே அதை எப்படி திரும்ப செய்யறதுங்கிற கூச்சம் தாங்க. ஆனாலும் எல்லார் முன்னாடியும் முறை செய்யாம போயிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு அவமானங்க. ரெண்டு பக்கமும் இடிபட்டு உங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க.